வந்தவளே, தென்மதுரை அடைந்தவளே, காலமெனும் காட்டாற்றில் கரையேறி வந்தவளே, உயிரிழத்தை மாலையிட்டு மெய்யெழுத்தில் புகுந்தவளே, வல்லினத்தில் உரமேற்றி வாழ்வொடுத்த தன்மகளே, மெல்லினத்து மெல்லியர்க்கும் மெருகூட்டும் வெண்மொழியே, இடையினமாய் நிற்கின்ற பலவேரை இன்முகத்தால் படையினமாய் ஆக்கி வைத்து பாட்டும் எழுத வைத்த வைந்தமிழே என்ற கண்ணதாசனின் கவிதையை தமிழ் வாழ்த்தாக்கி உங்கள் அனைவரையும் வணங்குகின்றேன். காலை மணியோசை, களத்து மணி நெல்லோசை, வாழை இலையோசை, வஞ்சியர்கை வளையோசை, தாழை மடலோசை, தாயர்தையர் மத்தோசை, கோழி குரலோசை, குழவியர்வாய் தேனோசை, ஆழி அலையோசை, அத்தனையும் மங்களம் பாடும் அழகு நகர் தஞ்சையிலே மயக்கும் மருத்துவன் நான். அனஸ்தீசியா பற்றி அறுப்பேனோ என அஞ்ச வேண்டாம் நண்பர்களே. அழகு தமிழில் பேசி உம்மை அசத்துவதே எனது நோக்கம். அப்படியும் நம்பிக்கையின்றி அலைவாயும் கண்களோடு வெளியேறும் வழியினையே வெறித்து பார்ப்போரே, உங்களுக்காய் ஒரு வார்த்தை. அறுவை மருத்துவன் அல்ல நான், மயக்கும் மருத்துவன், ஆதலால் பொறுத்திருப்பேன். இந்த இனிய விழாவின் கதாநாயகன் திரு சாந்தாராம் அவர்களே, முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கின்ற பேரறிஞர்கள், முன்னாள் தலைமைச் செயலர் மகாராஷ்டிரா மாநிலம் திருமிக ரங்கநாதன் அவர்களே, ஒரு தமிழன் இந்த மராட்டியத்தில் தலைமைச் செயலராக இருந்திருக்கிறார் என்பதில் தமிழ்நாட்டிலிருந்து வந்த நான் பெருமைப்படுகிறேன். எவ்வளவோ விஷயங்கள் இருந்தாலும் இந்த அரங்கில் எனக்கும் ஒரு பங்கு கொடுத்து என்னுடைய பங்குச் சந்தை வியாபாரத்தில் தடங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறீர்களே என்ற வருத்தத்தோடு அலைபேசியையே கையில் வைத்துக் கொண்டு அலைவாய்ந்து கொண்டிருக்கும் திருமிகு சாத்தப்பன் அவர்களுக்கும் திருமிகு கண்ணன் அவர்களுக்கும், ஐயா ராசா, குமண ராசா, எனக்கு முன்னால இனிமே பேசாதீங்க, நம்ம பேச்சு எடுக்காம போயிருங்கிற மாதிரி ஒரு அரசியல்வாதி தோரணையில் அவர் பேசும் பொழுது நான் பயந்தேன். ஆனால் அதற்கு பிறகு திருமதி ராதிகா அவர்கள் வந்தார்கள், நான் பயந்தே போயிட்டேன். அதாவது இங்கே கம்பன் கண்ணதாசன் இவங்களே பேசிடுவாங்க போல இருக்கு அப்படின்னு. நல்ல வேலை, அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அடுத்து நமது இங்க புவனா மேடம் தொகுப்புரை வழங்குறாங்க. இனிமேல் நான் ஒரு முடிவெடுத்தேன், இந்த அம்மா தொகுப்புரை வழங்குவதாக இருந்தால் அந்த மேடையில் நாம் முன்னாலே பேசிவிட வேண்டும். பின்னால் தொகுப்புரை இணைப்புரை எல்லாம் பின்னால் பேசுங்கள் என்று சொல்ல வேண்டும் என்று நினைத்தால் இங்கு என்ன நடக்குதுன்னே எனக்கு புரியாத அளவிற்கு திரு பாலு அவர்கள் இங்கு வந்தார்கள். அவர்களுடைய வீட்டில் தான் நான் இருந்தேன். அப்பொழுது அமைதியாக பேசிக் கொண்டிருந்தவர் என்ன புலியென பாய்கிறார் மைக்கை பாற்றவுடன் என்றவுடன் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. இருந்தாலும் உண்மையிலேயே மயக்கும் மருத்துவம் தான், மயங்கி போய்விட்டேன் அவர் பேச்சு. ஒரே மயக்கம், எனக்கு ஒன்றும் புரியல எங்க போகுது வண்டி அப்படின்ட்டு. சோ இவ்வளவு தூரம் தமிழிலே புலமை வாய்ந்த அறிஞர்களை வைத்துக் கொண்டு என்னை இங்கு ஏன் இவர் அழைத்தார் என்று எனக்கு புரியவில்லை. நான் சாந்தாராம் அவர்களிடம் தெரிவித்தேன், ஐயா நல்ல கூட்டம், பரவாயில்ல, என் பேச்ச கேட்கறது கூட இவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்னு சொன்னேன். அவர் சொன்னாரு, தமாசு தமாசு, உங்க பேச்சுக்காக இவ்வளவு பேர் வந்திருக்காங்க, அதுக்கப்புறம் நாங்க புஷ்பாஞ்சலி இசை நிகழ்ச்சி வச்சிருக்கோம், அத முடியாம யாரும் போக மாட்டாங்க, நீங்க தைரியமா பேசலாம் அப்படி. அந்த இசை நிகழ்ச்சியோட பேக்கப்ப வச்சுக்கிட்டு தான் நான் உங்களுடைய முன்னால் நிக்கிறேன் இப்ப. ஏன்னா எப்படியும் நீங்க போக மாட்டீங்க, ஏன்னா இசை நிகழ்ச்சி இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. இது ஏன் நேரம், இப்ப ஏன் நேரம். ஏன்னா ஒரு மீட்டிங்ல பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு எனக்கு ஒருத்தர் ஒரு சீட்டு கொடுத்தாரு, ஐயா உங்கள் நேரம் முடிந்து விட்டது அப்படின்ட்டு. என்னங்க நானே டாக்டர், எல்லாருக்கும் நான் தான் நேரம் முடிப்பேன், எனக்கே நேரம் முடிக்கிறீங்க, நீங்க டாக்டர் நேரம் முடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இப்ப எனக்கு வராது. ஏன்னா நீங்க இங்க இருப்பவர்கள் எல்லோருமே ஒரு இசை நிகழ்ச்சியை கேட்பதற்காக இங்க இருக்கிறீர்கள். இங்க ஒரு ஒன் மேன் ஆர்மி என்று சொல்லக்கூடிய வகையிலே தனி ஒரு மனிதனாக திரு சாந்தாராம் அவர்கள் இந்த நிகழ்ச்சியினை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பது சந்தோஷத்திற்குரிய விஷயம். அவர் பதறி 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 எல்லாம் கேட்டு எப்படியோ அப்புறமா அவர் சொன்னார் பாருங்க, சார் நீங்க எப்படியும் வந்துடணும், நீங்க பேசணும்னு தான் நினைக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க, கூட்டம் வரும், ஏன்னா நான் இசை நிகழ்ச்சி வச்சிருக்கேன். அந்த இசை நிகழ்ச்சியை அவர் கடைசி வரைக்கும் விடல.
அதாவது மனுஷன் சந்தோஷப்பட்டுறக்கூடாதுன்னு சில பேர் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி சரி ஒரு டாக்டர் வர்றாரு, அவர் ஏதோ பேசிட்டு போறாரு அப்படின்னு நினைக்க வேண்டியதானே. இல்ல நீங்க வந்துருங்க இசை நிகழ்ச்சி இருக்கு, இல்ல நீங்க வாங்க இசை நிகழ்ச்சி இருக்கு அப்படின்னாரா. சரி அவர் தான் சொன்னாருன்னு பார்த்தேன். இவர் பாலு சார் வீட்டுல இருந்தேன். அவரு இன்னைக்கு கொஞ்சம் ஒர்க்கிங் டே, ஆனா நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க, இசை நிகழ்ச்சி இருக்கு அதனால எல்லாரும் வந்துருவாங்க. அவன் போங்கப்பா, நானும் இசை நிகழ்ச்சியை கேட்டுட்டு தஞ்சாவூருக்கு போயிடலாம் அப்படிங்கிற நிலைமைக்கு நான் வந்துட்டேன். இருந்தாலும் நமது புவனா வெங்கட் அவர்கள் என்னை அறிமுகம் செய்யும் போது எனக்கு அப்படியே நான் வானத்துல பறக்கிற மாதிரி இருந்தேன், ஏதோ பிளைட்ல போற மாதிரி இருந்தது. ஆனாலும் வருத்தப்பட்டேன். என்னன்னா அதை நம்மளோட மனைவியை அழைத்து வந்திருக்கலாமே சொல்றாங்களே இவங்க. ஏன்னா எப்ப பார்த்தாலும் ஊருக்குறா சுத்துறீங்க, என்னத்தை பண்ணி கிழிச்சிங்க அப்படின்னு கேட்டு சுத்தாம இப்படிங்க பேச முடியும். சுத்தாம இப்பதான் வைசாக்லேருந்து வந்தேன், அடுத்து பாம்பே போறேன். அப்படின்னா ஒரு சிசரியன் கேஸ் இருந்தது. எங்க போறீங்க? பாம்பே போறேன். எதுக்கு பாம்பே? தமிழ். இப்பதான் நீங்க வைசாக் போனீங்க, அது அனஸ்தீசியா, இது தமிழ். அது மாத்தி இருக்குங்கிறதே புரியணும்ல நமக்கு. அதெல்லாம் தெரியல. ஆனா நல்லா தான் சொல்றாங்க. அதை யாராவது இந்த ரெக்கார்ட் பண்ணி வச்சீங்கன்னா அதை கொடுங்க, நான் கொண்டு போய் வீட்டுல போட்டு காட்டிக்கிறேன். அப்புறம் நிறைய புத்தகம் எழுதினதாக எல்லாம் அவங்க சொன்னாங்க. சில பேருக்கு சந்தேகம் வந்திருக்காங்க, உண்மையிலேயே எழுதியிருப்பானா இல்ல வந்து சும்மா இந்த மேடத்துக்கிட்ட சொல்லி வச்சு என் பேரை சொல்லுங்க நீங்க சொல்லியிருப்பான்னு சந்தேகம் வந்திருக்கோம். அதனால நான் புத்தகங்கள்லாம் எடுத்துட்டு வந்துட்டேன்ப்பா. இது ஏன்னா நாங்க எவிடன்ஸ் பேஸ்ட் மெடிசன் ஒண்ணு வச்சிருப்போம், எவிடன்ஸ் காட்டுவோம். இது மயக்கும் மருத்துவரின் மயக்கும் கவிதைகள், நீங்க வெரிஃபை பண்ணிக்கலாம் இருக்குதா இல்லையான்ட்டு. இது மருத்துவரின் கவி மழை, இது மருத்துவரின் கவிதை சாரல், இது வந்து திருப்பாவை திருவம்பாவைக்கு வந்து நான் கவிதை நடையிலேயே பொழிப்புரை எழுதியிருக்கேன். ஏன்னா இந்த ஆண்டாள் எழுதினது, மாணிக்கவாசகர் எழுதினதெல்லாம் நம்ம ஆளுகளால படிக்க முடியல. அவங்க ரேஞ்சுக்கு அவங்க எழுதியிருக்காங்க. நம்மள மாதிரி ஆளுக தானே எல்லாரும் இருப்பாங்க. அதனால நான் வந்து எளிய நடையில எழுதியிருக்கேன். இது மருத்துவ முன்னோடிகள்னு ஆனந்த விகடன் பிரசுரமா வந்தது. இப்ப முக்கியமா என்ன விஷயம்னா, இது திருக்குறள் காமத்துப்பால், இதுக்கு நான் வந்து கவிதை நடையில தான் பொழிப்புரை எழுதியிருக்கேன். திருக்குறள் பொருட்பால் கவிதை நடையில பொழிப்புரை எழுதியிருக்கேன். இது அறத்துப்பால் கவிதை நடையில பொழிப்புரை எழுதியிருக்கேன். இது என்ன முக்கியமான விஷயம்னா, நீங்கள் அழைத்த ஒரு சிறப்பு விருந்தினர் முதன் முறையாக திருக்குறளுக்கு உலகத்திலேயே கவிதை நடையில் பொழிப்புரை எழுதியவன் நான் தான் என்ற முறையில் இந்த புத்தகம் வந்து தமிழக அரசு விருதுக்கு பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது. என்னை இங்கு அழைத்து கண்ணதாசனுடைய கவிதை ஞாபகம் வந்தது. ஒரு கடவுளை பாடப்படுத்தணும்னா அவனை அழைத்து வந்து ஆசையில் மிதக்க விட்டு ஆடடா ஆடு என்று ஆட வைத்து பார்த்திருப்பேன் அப்படிங்கிற மாதிரி என்ன வந்து தஞ்சாவூர்லேருந்து கூட்டு வந்து இங்க இவ்வளவு தமிழ் ஆளுகளை வச்சுக்கிட்டு நீ எங்க ஆடு, நீ ஆடுறியான்னு பார்ப்போம் அப்படின்னு எனக்கு ஒரு ராகிங் பண்ற மாதிரி என்னை வந்து திரு சாந்தாராம் அவர் அழைத்திருக்கிறார்கள். அவருக்கு பழி இருக்க வேண்டும் என்பதற்காக இத்தனை புத்தகங்களையும் கொடுத்து இதை நீ படிச்சுட்டியா நான் திருப்பி கேட்கலாங்கிற முடிவுல இந்த புத்தகத்தை இத்தனை நூல்களை எனக்கு அன்பளிப்பாக அழைத்தது என்னை ஒரு சிக்கலில் மாட்டி விட்டிருக்கிறார்கள். இத்தனை நான் எப்போது படிக்க, அவர் கேள்விக்கு நான் எப்போது பதில் சொல்வது ஒன்றும் புரியவில்லை. நன்றி. இப்பொழுது அவரை படிக்காவிட்டால் இன்னும் 2 புத்தகங்கள் எழுதி கொண்டிருக்கிறேன். அதுவும் அவருக்கு வழங்கப்படும் என்பதையும் இப்பொழுதே ஒரு அறிவிப்பாக அவருக்கு தெரிவித்து வருகிறேன். இப்ப விஷயத்துக்கு வருவோம். ஏன்னா நீங்க வந்து இந்த ஆளு உண்மையிலேயே தமிழ் சம்பல் விருது வாங்கினானா இல்ல இப்படி பேசிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சில பேர் கொஞ்சம் நினைக்கலாம். ஆனா நான் வந்து முதல்ல குழம்பி போயிட்டேன். கம்பன்கிறவன் கவி சக்கரவர்த்தி, கண்ணதாசங்கிறவர் கவி அரசர். இந்த 2 பேரையும் கம்பேர் பண்றதுக்கு ஒரு டாக்டரை கூட்டிட்டு வந்திருக்கிறாருன்னா உண்மையிலேயே ஒரு ரிஸ்க் எடுக்கிறது ஒரு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி நினைக்கிறேன். என்னை உண்டாந்துருச்சு நீ இதை 2ஐயும் பேசு அப்படின்னு சொன்னதுல. இருந்தாலும் எனக்கு பேசுவதற்கு எப்படி பேசுவது என்பதை நீங்கள் அடித்தளமிட்டு கொடுத்திருக்கிறீர்கள். ஏன்னா அவர் என்கிட்ட கேட்டாரு, சார் உங்களுக்கு ஏதாவது பேப்பர் வேணுமா, நீங்க எழுதிக்கிறீங்களா அப்படின்னு. சாந்தராம் அதெல்லாம் பார்ப்பாரு. ஏன்னா இந்த ஆள் அங்க வந்து தடங்கினா அவருக்கு கெட்ட பேர் ஆயிடும். அதனால வந்து அவரு இந்த பேப்பரா தரவா, நான் உங்களுக்கு A4 ஷீட் தரவா அப்படின்னாரு. என்னத்த A4 ஷீட், அங்க பாப்போம் சார் யாராவது எனக்கு ஐடியா கொடுப்பாங்க அப்படின்னு தான் சொன்னேன்னா. ஆனா நல்ல ஐடியா கொடுத்தீங்க. இப்ப எனக்கு எப்படி போகலாம் நான் முடிவு பண்ணிருக்கேன் அப்படின்னா, நீங்க கம்பசூத்திரம் அப்படின்னு நிறைய பேர் இதுல பாட்டெல்லாம் சொன்னாங்க. அதுவும் அவங்க எனக்கு மிதிலை வைதேகி ஜானகி இதெல்லாம் சொன்னோன்னா போச்சுடா இன்னைக்கு. ஏன்னா கம்பர் அதுல கண்ணதாசன் என்ன சொல்லுவாரு,
தேமா புளிமா எல்லாம் வந்து அந்த பேர்லயே கண்டுபிடிச்சிடலாம் பாரு. எப்ப தேமா போடணும் எப்ப புளிமா போடணும்னா வைதேகி எப்ப போடுறது ஜானகி எப்படி போடுறது அப்படின்னு அவங்க ஒரு க்ளூ கொடுத்தாங்க. ஆனா எல்லாரும் கம்ப சூத்திரமும் அடுத்தது வந்து அக்காலம் அப்பிறப்பில் அழகு வெண்ணை நெல்லூரில் கம்பனது வீட்டினிலே கணக்கு எழுதி வாழ்ந்தேனோ அப்படின்னு எனக்கு திரு பாலு அவர்களும் எனக்கு ஒரு ஐடியா போட்டு கொடுத்துட்டாங்க. அவங்க புவனாவன் கிட்ட சொன்னதெல்லாம் நம்மளால சொல்லவே முடியாது. அவங்க ஆழ்ந்த தமிழ் புலமையெல்லாம் நம்மளால முடியாதுப்பா. அதனால அவங்களே சொல்லிக்கிட்டாத நம்மளால முடியாது. ஈஸியா பாக்குறதுக்காக நான் என்ன பாக்குறேன், கம்பனையும் கண்ணதாசனையும் ஒப்பிடும் நோக்கில் நான் 3 விதமாக பார்க்கிறேன். ஒண்ணு, அவர் வந்து கம்ப சூத்திரம் அதுல வந்து என்னென்ன பாடல்களை ராமாயணத்துல இருக்கிறத எழுதியிருக்கிறாரு அப்படின்னு நம்ம ஒண்ணு பார்க்கலாம். அடுத்தது கம்பன் கண்ணதாசன் தன்னுடைய கவி அரங்கங்களில் எழுதிய பாடல்கள் கவிதை தொகுதிகளாக இருக்கின்றன, அதை 2வதாக பார்க்கலாம். 3வதாக நேரடியாக கம்பராமாயண பாடல்களை அவர் சினிமா பாடல்களில் எடுத்து கையாண்ட விதத்தை பார்க்கலாம். இது 3ஐயும் பார்க்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா 3 மணி நேரம் ஆகும். அதனால யாரும் வீட்டுக்கு போக முடியாது. இப்ப நான் என்ன நினைக்கிறேன், முதல்ல 5 பாட்டை மட்டும் எடுத்துக்கிட்டு ஆழ்ந்து சொல்லுவோமா இல்ல 50 பாட்டை எடுத்துக்கிட்டு அப்படியே தொலைச்சு விட்டு போகலாமா அப்படின்னு யோசிக்கும் பொழுது உங்களுடைய தமிழ் புலமையை பார்த்தால், அதுவும் இப்ப இங்க பேசுகிறவர்களை எல்லாம் பார்த்தால் ஏதோ நான் முன்னிலை வகிப்பது போலவும் இவர்கள் சிறப்பு விருந்தினர்கள் போலவும் பேசிக் கொண்டிருந்தார்கள். அதுலதான் நான் வந்து கொஞ்சம் பயந்து போயிட்டேன், நான் இதுல எப்படி பண்றதுன்னு. இப்ப கம்ப சூத்திரத்துல இருந்தே நம்ம ஆரம்பிக்கலாம். ஏன்னா அததான் எல்லாருமே சொன்னாங்க. அதுல அவர் என்ன எழுதுறாரு, 10,000 பாடல்களை சத்தாக அள்ளி வைத்த முத்தான கம்பனுக்கு ஈடு இன்னும் வித்தாகவில்லை என்று பாடு. கம்பனை சொல்லிட்டார ஒரு வார்த்தை. ஏன்னா நீங்க பாக்கணும், நான் வந்து டாபிக்கை விட்டு வெளியில போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா பெண்களுக்கு எப்படி சேலை தலைப்பு முக்கியமோ அந்த மாதிரி பேசுற மேடை பேச்சாளருக்கு தலைப்பு ரொம்ப முக்கியம். அதுல இருந்து நான் விலகி போக மாட்டேன். விலகுனா நானே சொல்லிடுவேன், இந்த ஒரு டயத்துல இருந்து விலகுறேன் பாருங்க அப்படின்னு. நீங்க எல்லாரும் பயப்பட வேண்டாம். ஏன்னா நாங்க வந்து அனஸ்தீசியா கொடுக்கும்போது எந்த அளவுக்கு கொடுக்கறதுன்னு பார்ப்போம். சர்ஜன் முடிக்கும் போது டபக்குன்னு எழுப்பி விட்டுருவோம். அதனால நீங்க தூங்குற மாதிரி இருந்தாலோ இல்லை அசந்து போய் உட்கார்ந்து இருக்கீங்கன்னு தெரிஞ்சாலோ இல்ல இந்த பக்கம் திரும்பும் போது திரு சாந்தாராம் அவர்கள் முறைத்தாலோ நான் வந்து உடனடியாக நிறுத்தி விடுவேன், உங்களை வந்து மீண்டும் மயக்கம் தெளிய வைத்து விடுவேன் என்பதை உத்தரவாதமாக சொல்கிறேன். அவர் எப்படி சொன்னாரு, 10,000 பாடல்களை சத்தான முத்தான கம்பனுக்கு ஈடு இன்னும் வித்தாகவில்லை என்று பாடு. சீதை நடையழகும் பாலு அவர்கள் சொன்னார்கள். சீதை நடையழகும் ஸ்ரீராமன் தோழழகும் போதை நிறைந்ததென சொல்லி என்னை போட்டான் மதுக்கூடத்தில் அள்ளி. இதை எதுக்கு இதை சொன்னாரு, சீதை நடையழகும் ஸ்ரீராமன் தோழழகும் போதை நிறைந்ததென சொல்லி என்னை போட்டான் மதுக்கூடத்தில் அள்ளி அப்படின்னா, அரண்ய காண்டத்துல ராமனும் சீதையும் போயிட்டு இருக்காங்க, நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு அன்னப்பறவை அப்படியே வருது. அந்த அன்னப்பறவைய ராமன் பாக்குறாரு. பார்த்துட்டு சீதையை பாக்குறாரு. அந்த அண்ணன் வெக்கத்துல ஒதுங்கி போகுதான். ஏன் ஒதுங்கி போகுது, அழகுல சீதை இப்படி இருக்காளே, சீதை நடக்கிற மாதிரி நம்ம நடக்க முடியலையே அப்படின்னு அது ஒதுங்கி போகுதான் அந்த அன்னப்பறவை. அதே டைம்ல ஒரு யானை வந்து தண்ணி குடிச்சிட்டு திரும்பி போகுது. அந்த யானையை சீதை பார்க்கிறாள். அதை பார்த்துட்டு ராமரை பார்க்கிறார். ஓ நடை என்னையா இவ்வளவு அழகா இருக்கு இந்த யானை நடைய விட அப்படின்னு பாக்குறாரு. இதை நான் வந்து சொல்லியிருப்பாரா, கம்பர் சொல்லியிருப்பாரா, சொல்லியிருக்க மாட்டாரான்னு உங்களுக்கு சந்தேகம் வேண்டாம், நானே சொல்லிடுறேன். ஓதிமம் ஒதுங்க கண்ட உத்தமன் உழையலாகும் சீதை நடையை நோக்கி சிறியதோர் முறுவல் செய்தான். மாதவள் தானும் ஆங்கு வந்து நீருண்டு மீளும் போதகம் நடப்ப நோக்கி புதியதோர் முறுவல் பூத்தாள். இப்ப பொண்ணுங்க சிரிச்சா மட்டும் எல்லா ஆம்பளைங்களுக்கும் முறுவல் பூத்த மாதிரி இருக்கும். இவர் செய்யறது சிறியதோர் முறுவல். இப்ப இதத்தான் வந்து சீதை நடையழகும் ஸ்ரீராமன் தோழழகும் போதை நிறைந்ததென சொல்லி என்னை போட்டான் மதுக்குடத்தில் அள்ளின்னு. இதுல ஒன்னே ஒண்ணு சொல்லிடுறேன், போதகம் அப்படிங்கிறது 10 வயதான ஆண் யானைக்கு பேரு போதகம்னு பேரு. தமிழ்ல மட்டும்தான் இலக்கியங்கள் குட்டி கிடக்கு. சீதையோட சிகை அலங்காரத்துக்கே அத்தனை வார்த்தைகள் கம்பன் பயன்படுத்துறாரு. இதுல வந்து போதகம் அப்படின்னு சொல்றாரு. கரெக்டா போதகம் நடப்ப நோக்கி புதியதோர் முறுவல் புத்தல் வந்துருச்சு. அடுத்து அதே கம்பசூத்திரத்தில் அடுத்த பாட்டு எழுதுறாரு கண்ணதாசன். அண்ணனோடு தம்பியர்கள் 4 ஆகி 5 ஆகி 6 7 ஆன விதம் கூறி என்னை ஆளுகிறான் மூளையிலே ஏறி. இப்ப ராமருக்கு வந்து 3 தம்பி பிறந்தது, 3 தம்பி சேர்ந்தது. கரெக்டா கூட்டணி போட்டதுல 4 ஆகி 5 ஆகி 6 7 ஆன விதம் கூறி அதுல என்ன பெரிய மூளையிலே ஏறி ஆள்ற அளவுக்கு அதுல என்ன இருக்கு
என்ன இருக்குன்னா கம்பன் அப்படி எழுதுறான். 5வதாக சேர்ந்தது குகன். குகனுக்கு ராமர் என்ன சொல்றாரு, அந்த குகனை வந்து துன்புளது நீ என்றோ சுகமுளது இது ஒன்றி பின்புளது இடைமன்னும் பிரிவுளது என உன்னேல் முன்புலம் ஒரு 4 முடிவுளது என உண்ணா அன்புல நீ நாமோ 5 உளரானேங்கிறாரு. அவ்வளவுதான், 5 பேர் அதுல இருந்துட்டாங்க. 6வதாக சுக்ரீவனை பிடிச்சிட்டாரு. இப்ப 7வதா வந்தது விபீஷணன். இப்ப கம்பனுடைய வார்த்தைகளை நீங்க கவனிங்க. இது கம்பன் கவிநயத்தையும் நான் சொல்லணும், கண்ணதாசனுடைய கவிநயத்தையும் சொல்லணும். சுக்ரீவனையும் குகனையும் ராமர் போய் பார்த்தார். விபீஷணன் அங்கிருந்து வந்தான். இப்ப விபீஷணன் ராமர் சொல்றாரு பாருங்க, குகனோடும் 5 முன்பு பின் குன்று சூழ்வான் மகனோடும் 6 எம்முழை அன்பின் வந்த வந்த அகனமர் காதலைய நின்னோடும் 7 புகழரும் காணம் தந்து புதல்வரால் புலிந்தான் உந்தை அப்படின்னு எழுதுறான். இத கம்பன் வந்து யோசிச்சு எழுதியிருக்க முடியாது. சில பேருக்கு எப்படி கண்ணதாசன் யோசிச்சு எழுதியிருக்க முடியாதோ அதை மட்டும் எப்படி எம்முழை அன்பின் வந்த அப்படின்னு எழுதுறாரு. அது கண்ணதாசனுக்கு கொடுத்த தாக்கம் தான் 4 5 6 7 ஆனவிதம் கூறி என்னை ஆளுகிறான் மூளையிலே ஏறி. அதோட அவருக்கு ரொம்ப பிடிச்சது, கல்லிருக்கும் குந்தலினால் உள்ளிருப்பால் என சொல்லி பள்ளமிடும் ராகவனி நம்பு, அது பாடல் அல்ல உண்மை என்று நம்பு. இது எப்படி சொல்றது, ஏன்னா கண்ணதாசனுக்கு ஏன் அந்த பாட்டு ரொம்ப பிடிச்சதுன்னா, ராவணனுடைய உடலை சல்லடைகளாக துளைக்கிறது ராமனின் அன்பு. மண்டோதரி வந்து அழுகிறார். அதுவும் எப்படி, வெள்ளருக்கு ஜடை முடியான் வெற்படுத்த திருமேனி எல்லிருக்க இடமினாது உயிரிருக்கு இடம் நாடி கிடைத்தவாரோ கல்லிருக்கு மலர்கூந்தல் ஜானகியை மனச்சிறையில் கறந்த காதல் உள்ளிருக்கு மெனக்கருதி உட்புகுந்து தடவியதோ ஒருவன் வாடி. அதை எப்படி சொல்ற, ஒரு இந்த அம்புகள் துளைத்தது சீதையை கவர்ந்த ஆசை, அந்த ஆசை மனதுக்குள்ள இருக்கான்னு பாக்குறதுக்காக தொலைச்சு 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 போச்சான். தடவியதோன்னு சொல்றா, உட்புகுந்து தடவியதோ ஒருவன் வாழி அப்படின்னா இந்த அம்பு போய் தேடி பார்க்குது சீதையை கவர்ந்த ஆசை இருக்கான்னு, அது இல்லைன்னு சொல்லிட்டு வெளியில போயிருது. அத எவ்வளவு வெள்ளருக்கு ஜடை முடியான் வெற்படுத்த திருமேனி. அதனாலதான் கண்ணதாசன் கம்பர் மேல் ஈர்க்கப்பட்டதுக்கு காரணமே, எந்த ஒரு வில்லனுக்கும் கொடுக்காத மரியாதையை கம்பன் ராவணனுக்கு கொடுக்கிறார். அத அப்படியே தாக்கம் இருந்ததுனால் அதை வந்து அப்படியே கண்ணதாசன் வந்து அதுல எடுத்து எழுதி இருக்கிறாரு. அப்புறம் தான் கடைசியா நீங்க சொல்லிட்டீங்க, காலம் எனும் ஆழியிலும் காற்றுமலை ஊழியிலும் சாகாது கம்பனவன் பார்த்து அது தலைமுறைக்கு எழுதி வைத்த சீட்டு. அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க பாருங்க, கம்பனனும் மானதியில் கால்நதி போல் ஆவதென எண்ணுகிறேன் நானே, அந்த நாயகன் தான் என்ன நினைப்பானோ. இதுவும் வந்து என்னன்னா அப்படியே கம்பன்ல இருந்து கண்ணதாசன் எடுத்ததுதான். கம்பனனும் மானதியில் கால்நதி போல் ஆவதென. கம்பன் என்ன எழுதுறாரு, ராமாயணத்தை எழுதும் போது ஒரு அவை அடக்கமா எழுதுறாரு. ஏன்னா நடையில் நின்றுயர் நாயகனை பாடுகிறவன் கம்பன், ராமபிரான பாடுறது. அப்ப அவர் என்ன நினைக்கிறாரு, ஒரு பூனை பார்க்கடலை போய் அப்படியே நக்கி 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 குடிச்சுக்கலாம்னு நினைச்சிச்சான். முடியுமா அது? அது மாதிரி நான் ராமனுடைய கதையை எழுத விளைகிறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஓசை பெற்று உயர் பார்க்கடல் உற்று ஒரு பூசை, பூசைனா பூனை, ஒரு பூசை முற்றிலும் நக்குபு புக்கென இந்த காசில் கொற்றத்து ராமன் கதையரோன்னு சொல்றாரு. ஒரு ஆசை பற்றி அறையல் உற்றேன் காசில் கொற்றத்து ராமன் கதையரோன்னு. எப்படி நான் வந்து இந்த ராமாயணத்தை எழுதி முடிக்க போறேன் அப்படின்னு எழுதுனதை தான் கண்ணதாசன் அப்படியே எடுத்து இதுல வந்து கம்பனனும் மானதியில் கால்நதி போல் ஆவதென எண்ணுகிறேன் நானே, அந்த நாயகன் தான் என்ன நினைப்பானோன்னு எழுதுறாரு. இது வந்து கம்பசூத்திரத்துல இருந்த கவிதைகள். நேரடியாக நீங்க பார்க்கணும் அப்படின்னா அதுல ஒரு நமது திரு கண்ணன் அவர்கள் பேசும்போது சொன்னாரு, நிறைய காண்டம் எல்லாம் இருக்கு இதுல அப்படின்னு. உண்மையில பார்த்தா அந்த கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு அறநிலை, கம்பன் அறநிலை பதிப்பு போட்டிருந்தாங்க. அதுல வந்து பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆரண்ய காண்டம், கிஷ்கிந்தா காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டத்துல 3 பகுதி. ஸோ 8 புத்தகமா போட்டிருந்தாங்க 6 காண்டத்தை. நான் ஒழுங்கா கண்ணதாசனை மட்டும் பேசு அப்படின்னு சொல்லியிருந்தா நானும் மயக்கமா கலக்கமா எங்கேயே நிம்மதியும் பேசிட்டு போயிருந்திருப்பேன். ஆனால் இந்த சிக்கல்ல மாட்டணும்னு நினைச்சதுனாலதான் இவர் தாப்பூனத்தை ஏன் நான் கண்ணதாசனை பற்றி பேசிட்டு போயிருந்தேன், நானும் ஒரு கண்ணதாசன் பேரவை வச்சிருக்கேன் அப்படின்னு. ஆனா எனக்கு படிப்பதற்கான ஒரு வாய்ப்பை திரு சாந்தாராம் அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். இந்த 8 புத்தகங்களையும் நானும் பார்த்தேன். இந்த கண்ணதாசன் என்ன பண்ணியிருக்காரு, கிஷ்கிந்தா காண்டத்துல மட்டும் எந்த கவிதையும் எடுத்த மாதிரி தெரியல. நானே அதுக்கு ஒரு காரணத்தையும் கற்பிச்சுக்கிட்டேன். கிஷ்கிந்தா காண்டத்துல ஏன் எடுக்கல, கிஷ்கிந்தா காண்டத்துல சீதை இல்ல.
இன்னொன்னு அதுல இருக்கிறதெல்லாம் குரங்கு. அதனால அவர் அதுல இருந்து எந்த கவிதையும் எடுத்த மாதிரி தெரியல. சீதை இல்லைன்னா நம்மளுக்கு மூட் அவுட் ஆயிடும். ஏன்னா எதா இருந்தாலும் டபக்கு டபக்குன்னு சீதையை தான் அவருக்கு சொல்ல முடியும். மற்ற எல்லா காலத்திலையும் சீதை இருக்கு, யுத்த காலத்திலையும் சீதை இருக்காங்க. ஏன்னா அந்த அக்னி பிரவேசம் பண்றதுலையும். சோ கிஷ்கிந்தா காலத்துல இல்ல. ஏன்னா நீங்க தேடி பார்க்கலாம், நானும் தேடி பார்த்தேன். அப்புறம் எத்தனை 12,000 பார்த்தா எப்படி தேடி பார்க்க முடியுமோ? பயங்கரமா கஷ்டமான விஷயம் அது. இப்ப பாலகாண்டத்தை எடுப்போம். பாலகாண்டத்தை படிக்கும்போது எனக்கு வந்த ஒரு வைத்தறிச்சல் என்னன்னா, பாலகாண்டத்திலேயே ராமனுக்கு கல்யாணம் ஆயிடுதுங்க. நினைச்சு பாருங்க, 13 வயசுக்குள்ள கல்யாணம் ஆயிடும். அப்ப அந்த காலத்துல எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்காங்க. இந்த காலத்துல நாங்க 30 வயசுல கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம அப்படிங்கிற மாதிரி. ராமபிரானுக்கு பாலகாண்டத்துல கல்யாணம் முடிஞ்சிருது. நம்புறீங்களா நம்மளையும் எடுத்து பாருங்க. பாலகாண்டத்துல கல்யாணம் முடிச்சிடும். பாலகாண்டத்திலேயே ஒரு வில்ல உடைச்சிருவாரு. பாலகாண்டத்திலேயே தாடகை வதமும் பண்ணிடுவாரு. எல்லாம் பாலகாண்டத்துல முடிஞ்சு போயிடும். இப்ப பாலகாண்டத்துல ஒரு நாட்டின் சிறப்பை அவர் சொல்லுகிறார். சில சமயத்துல கண்ணதாசன் வந்து வார்த்தையை எடுப்பாரு, சில சமயத்துல கருத்தையே எடுப்பாரு. ஆனா அவருடைய வார்த்தை நிறைய பேர் அவர்கிட்ட கேட்டாங்களா, நீங்க பட்டினத்தார் பாடலை காப்பி அடிச்சு தானே எழுதுறீங்க, கம்பனுடைய பாட்டை காப்பி அடிச்சு தானே எழுதுறீங்க அப்படின்னு. அப்ப கண்ணதாசன் சொன்ன ஒரு வார்த்தை, ஒரு பாடலை கையாடுவது என்பது வேறு, கையாளுவது என்பது வேறு. நான் கையாளுகிறேன்னு சொன்னார். மேலாண்மைங்கிறது அதுதானே. ஏன்னா இப்ப நாங்க வந்து எத்தனை வருஷமா பாடம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நாங்களும் சொல்றோம், ஈரல் வலது பக்கத்துல இருக்கு, மண்ணீரல் இடது பக்கத்துல இருக்கு, குடல் நடுவுல இருக்கு, ஹார்ட் நடுவுல இருக்கு, இந்த பக்கம் ஒரு நுரையீரல் இருக்கு, அந்த பக்கம் ஒரு நுரையீரல் இருக்கு. இதை மாத்தி சொல்ல முடியுமா? எத்தனை வருஷம்னாலும் இதே தான். சொல்லுகிற விதத்தை தான் மாற்ற முடியுமே ஒழிய கருத்தை மாற்ற முடியாது. நான் கையாளுகிறேன்னு சொன்னாரு. இப்ப நாட்டினுடைய நிலைமையை சொல்ற ஒரு பாட்டு, கம்பராமாயண பாட்டு இருக்கு. மீன் தேன் குடிச்சு எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா நீங்க? மீன் தேன் குடிக்குமா? ஆனா அயோத்தியில தேன் குடிச்சுதான். எங்கடா இது தேன் குடிச்சது அப்படின்னா, கரும்பு ஆலையில இருந்து தேன் ஓடிட்டு இருக்கான். அடுத்து வந்து சோலைகளில் இருக்கக்கூடிய மலர்களிலிருந்து தேன் ஊத்து போய்கிட்டு இருக்கான். பழங்கள்ல இருந்து தேன் ஓடுதான். மாலையில இருக்க மலர்கள்ல இருந்து தேன் ஓடுதான். அப்புறம் தேன் அடையே இருக்குல்ல, தொடையிடி இறாலின் தேனும்னு எழுதுறாரு, அது ஓடுதான். இதெல்லாம் ஓடி கடல்ல போய் கலக்கும் போது அங்க இருக்கிற மீன்லாம் வந்து அந்த தேனை குடிக்கிறான். அவர் எப்படி சொல்றாரு, ஆலைவாய் கரும்பின் தேனும், அரிதலை பாலை தேனும், சோலைவாய் கனியின் தேனும், தொடையிடி இறாலின் தேனும், மாலை மாலை மலர் ஊப்ப தேனும், வரம்பு இகந்து ஓடி வங்க வேலை மடுப்ப உண்டு மீனெல்லாம் கழிக்கும் மாதோன்னு எழுதுறாரு. எத்தனை தேன் போட்டிருக்கிறாரு. இத்தனை தேன் வர்றதை பார்த்தோம்னா தான் கண்ணதாசனுக்கு அந்த ஐடியா. பார்த்தேன் சரி பாத்தீங்களா. இப்ப கண்ணதாசன் பாட்டு உங்களுக்கு தெரியுது, கம்பராமாயண பாட்டு தெரியாது. அதுதான் கஷ்டம். இப்ப கண்ணதாசன் அதை எளிமைப்படுத்தினார், அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப நான் தேன்னு சொன்னோம்னா எல்லாம் அதுல எல்லாமே அதுலதான் எடுக்கிறாரு. ஆனால் அதை வந்து மக்கள்கிட்ட கொடுத்த விதம். இப்ப சொன்னோன்னு சொல்றீங்க எல்லாம், பார்த்தேன் சிரித்தேன் பக்கம் வர துடைத்தேன் உனைத்தேன் என நான் நினைத்தேன் அந்த மலைத்தேன் இவளென மலைத்தேன். அதெல்லாம் என்ன பார்த்து உண்மையில நம்ம வந்து பாட முடியாதுங்க. கவிதையை நம்ம சொல்றோம். ஆனா இப்ப உங்களுக்கு அது தெரிஞ்சிச்சுன்னா அடுத்த பாட்டுக்கு போகலாம். இப்ப இந்த அளவிற்கு ஒரு கற்பூரமாக நீங்கள் உடனே பற்றி கொள்கிறீர்கள் என்றால் நிறைய செய்திகளை என்னால் கொடுக்க முடியும். ஏதோ சாந்தாராமன் நினைப்பார்கள், அப்பாடா ஏதோ தஞ்சாவூர்ல இருந்து வந்ததுக்கு ஏதோ சொல்லிட்டு போயிட்டாடாப்பா 2 பாட்டோட ஓடிடாம அப்படின்னு நினைப்பாரு. யாராவது ஒருத்தர் கீழே டைம் பார்த்துக்கிட்டு இருக்கலாம். ஆனா யாரும் பார்த்த மாதிரி தெரியல. எனக்கு நீங்க டைம் அவுட்னு கூட காட்டலாம், இல்ல உட்காருன்னு சொல்லலாம். எனக்கு ஒன்றும் வருத்தமே கிடையாது. உடனே நம்ம இசை நிகழ்ச்சிக்கு போயிடலாம்ல, அதுதானே ரெடியா நிக்கலாம். அது எல்லாரும் காத்திருக்கிறது, நீங்க அதையும் பார்க்கலாம். அடுத்தது பாருங்க, இன்னொன்னு சொன்னாரு, கம்பர் பாட்டிலே இருக்கும். அதுலயே எல்லாரும் அமைதியா இருக்கிறதுனால இது இல்லாரும் இல்லை உடையாரும் இல்லை மாதவங்கிறது எல்லாருக்கும் மனப்பாட பாட்டுல இருக்கான். ஆனா அவர் இன்னொன்னு சொல்றாரு பாருங்க, எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்களாம் நாட்டுல. ஏன்னா சந்தோஷமா இருக்கான். சந்தோஷமா இருந்தா தானே தூக்கம் வரும். நாங்களே சொல்றோமே. அவர் எப்படி தூங்குதான் பாருங்க. நீரிடை உறங்கும் சங்கம், நிழலிடை உறங்கும் மேரி, தாரிடை உறங்கும் வண்டு, தாமரை உறங்கும் செய்யாள், துறையிடை உறங்கும் ஆமை, தூரிடை உறங்கும் ஆமை, துறையிடை உறங்கும் இப்பி. அத ஒவ்வொன்றும் எப்படி தூங்குதான். நீர்ல அது தூங்கிட்டு இருக்கு, சங்கெல்லாம் நீர்ல தூங்கிட்டு இருக்கு. நிழலிடை உறங்கும் மேதினா, மேதினா எருமை, நிழல்ல எருமையெல்லாம் தூங்கிக்கிட்டு இருக்குது. தாரிடை உறங்கும் வண்டு, அந்த பூ இருந்ததுன்னா அதுல வந்து தார்ல வண்டு கிடக்கும். தாமரை உறங்கும் செய்யாள், திருமகள் தாமரையில வந்து தூங்கிக்கிட்டு இருக்கிறாளாம். அடுத்தது வந்து தூரிடை உறங்கும் ஆமை, கீழே ஆமை. துறையிடை உறங்கும் இப்பினா முத்து சிப்பிகள் துறையில் கிடக்கின்றன. போரிடை உறங்கும் தோகை, போரிடை உறங்கும் அன்னம், பொழிலிடை உறங்கும் தோகைன்னு எழுதுறாரு. என்னன்னா
வைக்க பொருளா அன்னப்பறவையெல்லாம் படுத்திருக்கான், சோலையில மயில்லாம் தூங்குதான், எல்லாம் தூங்குது. இதை வந்து கண்ணதாசன் என்ன எழுதினாரு தூங்குறதுல? மான் உறங்குது, மயிலும் உறங்குது, நான் உறங்கவில்லை நிலவே, விழி உறங்குதான் எடுக்கிறாருல்ல. இதெல்லாம் வார்த்தைகளை அவர் எடுத்தது உறங்குதுங்கிறதுல. நேரடியா கருத்தை எடுக்கிறார் அப்படின்னா அப்படியே வரிசையா வர்றேன். நம்ம பாலகணத்துல அப்படியே வரிசையா வர்றேன். அடுத்து அகலிகைக்கு போறோம். ஏன்னா விஸ்வாமித்திரர் வந்து தசரதன்ட்ட கேட்கிறார், என்னனைய முனிவரரு இமையவரும் இடையூறு உடையாரானால் பொன்னகமும் நகுவெள்ளி பருப்பதமும் பார்க்கடலும் பதும பீட தன்னகரும் கற்பக நாட்ட நீநகரும் பொன்னகரே நின்னகரும் இல்லாது புகழுண்டோ இகழ் கடந்த புலவு வேலோயின்னு ஒரு பெரிய ஐஸ் வச்சுட்டு இந்த கரிய செம்மலை தருதி அப்படின்னு ராமரை வாங்கிட்டு போறாரு. ராமர் போறாரு. அந்த இதை வந்து அகலிகை வந்து கல்லா இருக்கிற அகலிகை வந்துடுறா. இப்ப விஸ்வாமித்திரர் அகலியுடைய கருத்தை சொல்றாரு. இது மாதிரி இந்திரன் வந்தான் கௌதம முனிவரோட வேஷத்துல, இவங்க 2 பேரும் ஒன்னா இருந்ததை கௌதம முனிவர் பார்த்துட்டாரு, சாபம் கொடுத்துட்டாரு அப்படிங்கிறத. அதுல கம்பன் வந்து அதுல நுணுக்கமான ஒரு கவிதையை கம்பன் எழுதினார். அதாவது முதல்ல வான்மீகி என்ன சொல்றாருன்னா, வரும்போதே வந்து தெரியும் அகலிகைக்கு வந்தது இந்திரன் தான் தெரியும்னு அவர் சொல்றாரு. கம்பர் அப்படி சொல்லல. ஆனால் அவர் பக்கத்தில் வந்தவுடன் இவளுக்கு தெரிஞ்சிருச்சு, வந்தவன் இந்திரன்னு தெரிஞ்சிருச்சு, இருந்தாலும் அவள் மறுக்கவில்லை அப்படின்னு எழுதுறாரு. கம்பர் எழுதுறாரு. அந்த ஒரு செகண்ட்ல மறுக்கவில்லை அப்படின்னு எப்படி எழுதுறாரு? புக்கு அவளோடு காம புதுமண மதுவின் தேரல் ஒக்க உண்டு இருத்தலோடும், ஒக்கன ஈக்குவல்னு இருப்பான், ஒக்க உண்டு இருத்தலோடும் உணர்ந்தனள். தெரிஞ்சு போச்சு. உணர்ந்த பின்னும் தக்கது அன்று என்ன ஓராள் தாழ்ந்தனல் இருப்ப. இது சரியில்லை, நம்ம ஒதுங்கல, தெரிஞ்சிருச்சு. தக்கது அன்று என்ற ஓராள் தாழ்ந்தனல் இருப்ப தாழா முக்கனான் அணைய ஆற்றல் முனிவனும் முடுகி வந்தான்னு எழுதுறாரு. அதாவது அந்த இவர் வந்துடுறாரு, அகலிகையோட ஹஸ்பண்ட் வந்து வேகமா வந்துடுறாரு அவரு. இது என்ன அப்படின்னா, இவ கேட்கலான்னு நினைக்கிறா, ஆனா அவளால முடியல, தெரியுது, சும்மா இருந்துட்டா. ஏன்னா அது வந்து இயல்பா நடக்கக்கூடியது. இத அப்படியே கண்ணதாசன் கருத்தை மட்டும் எடுத்தாரு. கேட்க நினைத்தால் மறந்தாள், கேள்வி எழு முன் விழுந்தால் இந்த நிலைதான் என்ன விதியோ, இளமை எனும் பூங்காற்று, அப்படியே எடுத்தார் அந்த கவிதை. அதுக்கப்புறம் வந்து அகலிகையை பார்த்தோம்னா விஸ்வாமித்திரரே சொல்றாரு பாருங்க, இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி இந்த உலகுக்கெல்லாம் உய்வண்ணம் அன்றி வெற்றோர் துயருண்ணம் உருவதுண்டோ, மைவண்ணத்து அரைக்கி போரில் மழைவண்ணத்து அண்ணலே உந்தன் கைவண்ணம் அங்கே கண்டேன் கால் வண்ணம் இங்கே கண்டேன்கிறார். என்ன தாடகையை கொல்லும் போது உன்னுடைய தோல் வலிமையை நான் பார்த்தேன், இப்பொழுது காலுடைய அற்புதத்தை பார்க்கிறேன் அப்படின்னு வண்ணம் வண்ணம்னு போட்டாரு. பாட்டுக்கு உங்களுக்கு தெரியும், அவ்வளவுதான். பால் வண்ணம் பருவம் கண்டு மேல் வண்ணம் வெடிகள் கண்டு. என்ன அப்படியே அதுவும் நீங்க எம்ஜிஆர் சரோஜாதேவி இருக்கிறத பார்த்தா நமக்கே புரியாது, இன்னுமே புரியாதே பார்த்தா. இது இப்படி ஒரு பாட்டு இல்ல. அதுவும் என்னன்னா, கார் வண்ண கூந்தல் தொட்டு தேர் வண்ண மேனி தொட்டு பூவண்ண பாடம் சொல்ல எண்ணம் இல்லையா அப்படின்னா எப்படி என்ன இதெல்லாம் வார்த்தை. அவர் ஒரு வண்ணம் போட்டா இதை பார்க்கறதுல எத்தனை வண்ணம் இருக்கிறதுங்கிறது இருக்கு. அடுத்தது முக்கியமான சீனுக்கு வந்துருவான். ஏன்னா என்னரும் நலத்தினால் இணையல் நின்றுளி கண்ணோடு கண்ணினை கவ்வி ஒன்றை ஒன்று உண்ண நிலை பெறாது உணர்வும் ஒன்றிட அண்ணலும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள். எல்லாருக்கும் தெரியும், அண்ணலும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள், கடைசி வரி எல்லாருக்கும் தெரியும். ஆனா என்னரும் நிலத்தினால் இணையில் நின்றுளி கண்ணோடு கண்ணினை கவ்வி ஒன்றை ஒன்று உண்ண நிலை பெறாது உணர்வும் ஒன்றிட. இவ்வளவு கஷ்டமா சொல்ல முடியுமா? அதாவது பார்த்து ஒரு கண்ணு ஒண்ணு சாப்பிடுதான், அப்படி எழுதுறாரு கம்பர். ஆனா இதை சொல்றதுக்கு பொழிப்புரை சொல்றதுக்கு தமிழ் அறிஞர் வரணும், இல்லாட்டி என்ன மாதிரி ஒரு டாக்டர் வரணும்ல, யாரோ ஒருத்தர் வரணும். ஆனா சாதாரணமா கண்ணதாசன் ஒரு சினிமா பாட்டுல எழுதினாருங்க. அதுல வந்து கம்பனின் ஜானை, அதாவது கம்பனின் சீதை மிதிலையில் நின்று கண்ணொடு கண்ணினை கவ்வினல் என்று செம்மணி தமிழில் செப்பியதுண்டு. முடிஞ்சு பூஜா. இதானே அந்த பெரிய பாட்டு. இதுக்கு எதுக்கு இவ்வளவு கஷ்டப்படணும்? அத வந்து ஏன்னா இந்த எதுக்கு கஷ்டப்படணும்னு மட்டும் எனக்கு ஒண்ணு தோணுது. நெருஞ்சி முள்ளு காலில குத்திட்டா என்ன பண்றதுன்னு ஒரு புலவரை கேட்டாராம். நெருஞ்சி முள்ளு காலில குத்திட்டா அவரு 10 ரதன் புத்திரனின் சத்துருவின் மித்துருவின் பத்தினியின் கால் வாங்கி தேயின்னு சொன்னாராம்.
என்னன்னா பத்திரதன், தசரதன் புத்திரன் ராமன், ராமனோட ஃப்ரெண்டு சுக்ரீவன், அவனுடைய எனிமி வாலி, வாலியினுடைய மனைவி தாரை. அவள் காலை வாங்கி தாரையில கால் எடுத்துட்டா தரையில தேய்ன்னு சொன்னாலாம். நான் என் பையன்கிட்ட சொன்னேன், ஏன்பா என்னப்பா லூசா பண்ணீங்களா, அதுக்கு தரையில தேய்னே சொல்லியிருக்கலாம், இது எதுக்கு இந்த சுத்துறீங்க அப்படின்னு கேட்டான். அதைத்தான் கண்ணதாசன் பண்றாரு. அம்பனை சீதை மிதிலில் நின்று கண்ணோடு கண்ணினை கல்வினல் என்று செம்மணி தமிழில் செப்பியது உண்டுங்கிறார். அடுத்து பாருங்க, பருகிய நோக்கணும் பாச பிணிப்பினால் ஒருங்கிய இருவுடற்கு உயிர் ஒன்று ஆயினர், கருங்கடற் பள்ளியில் கலவி நீங்கி பிரிந்தவர் கூடினால் பேசல் வேண்டுமோன்னு எழுதுறார். இப்ப கருங்கடல் பள்ளியில் கலவி நீங்க ஏற்கனவே தெரிந்தவங்க தானே, இப்ப பிரிந்தவர் கூடினால் பேசல் வேண்டுமோ அப்படின்னா அதைத்தான் கண்ணதாசன் எழுதினாரு. பிரிந்தவர் மீண்டும் சேர்ந்திடும் போது அழுதால் கொஞ்சம் நிம்மதி, பேச மறந்து சிலையாய் நிறந்தால் அதுதான் தெய்வத்தின் சந்நிதி, அதுதான் காதல் சந்நிதினா.